சுவாமியே சரணம் ஐயப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணம் ஐயப்பா. இன்னைக்கு நான் கடவுளை பற்றி தாங்க பேச போறேன். இன்னைக்கு தான் ஐயப்பன் நான் என் கையில வச்சு நான் ஏன் பேசுறேன்னா, நான் சொல்றேங்க, அதனுடைய அர்த்தம் இருக்குங்க, விளக்கம். நான் ஐயப்பனோட அருளால, அவருடைய அருளால நான் நல்ல விஷயங்களை உங்களுக்கு போதிக்கிறேன். அதனால நிறைய பேருக்கு சிந்தனை எரிஞ்சு நிறைய பேர் என்னை பாராட்டியிருக்காங்க. அது எல்லா புகழும் ஐயப்பன் ஒருவனுக்கு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த இடத்துல உட்காந்து பேச வைக்கிறது ஐயப்பன் தான், சத்தியமா நான் கிடையாது. அவர் அருள் இருந்தால் தான் இந்த இடத்துல உட்காந்து சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அது ஐயப்பனுடைய அருள் தான். இன்னைக்கு அவருடைய சக்தியை பற்றியே நான் பேசுறேன். அந்த சராசரங்களையும் ஆளும் சக்தி ஒரு கல்லுக்குள்ள எப்படி அடைக்க முடியும்னு என்கிட்ட கேட்குறாங்க. அந்த சராசரிகள் ஆளும் சக்தியை எப்படி இந்த கல்லுக்குள்ள அடக்கி உங்களால் கும்பிட முடியும், அதெல்லாம் உங்களால் அடக்க முடியாது அப்படின்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இறைவன் தூணில் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். எங்கு சென்றாலும் இறைவன் நினைத்து வழிபாட்டால் அந்த இடத்தில் இறைவன் வருகிறான், உன்னிடத்தில் அருளை தருகிறான். உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவான் இறைவன். எந்த இடத்தில் உட்கார்ந்து நீ கடவுளை நினைத்து தியானம் செய்கிறது, அந்த இடத்தில் இறைவன் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறான். இறைவன் நான் இந்த இடத்தில் நினைத்து பூஜை செய்கிறேன், இந்த இடத்தில் உள்ளே அமர்ந்து எனக்கு ஆசீர்வாதம் செய்கிறான். பரிமள பிரியனாக ஆசீர்வாதம் செய்கிறான் என் ஐயப்பன். இங்கு நினைத்து ஐயனை பூஜை செய்கிறேன், என் உடம்பில் இருந்து என்னை ஆசீர்வாதம் செய்கிறான். இறைவனை எங்க நினைச்சு நீங்க வரணும், அந்த இடத்துல இறைவன் இருப்புங்க. கல்லா பார்த்தா அவர் உங்களுக்கு கல்லா தான் தெரிவார். அந்த இடத்துல நீங்க உயிரா பார்த்தா உயிரா தெரிவார். என்னுடைய உயிர் இங்க இருக்கு பாருங்க, சர்வசக்தி இங்க இருக்கு பாருங்க. இதை விட என்னங்க பாருங்க, இந்த அகல் விளக்கு பார்த்துங்க. இந்த ஒளியில இறைவன் வாழ்கிறான். எப்படி வாழ்றான்? நீ ஏற்ற தீப ஒளியில் இறைவன் வாழ்கிறான். எவ்வளவு ஒரு பவர் பாருங்க. அந்த சராசரங்களும் ஆளும் தெய்வம் இந்த தீப விளக்கில் வாழ்கிறான் கடவுள். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, கடவுளை நீ எங்க நினைச்சு வாழும் அந்த இடத்துல இறைவன் வாழ்றார். நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேர் விஷயம் தெரியாம வேறு ஒரு மதபுத்தர் என்கிட்ட சொல்றாரு. அவர் சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவரு அறியாமையா அறிஞ்சு ஒரு குருவா இருந்து உபதேசம் செஞ்சு என்ன புண்ணியம்? பல விஷயங்களே கத்துக்காம நீ குருவா இருந்து பல பேருக்கு உபதேசம் செய்யனா, நீ குருவா இல்லாததுக்கே ஒரு பயன் இல்லை. இறைவன் எங்க இருந்தாலும் வாழ்கிறான். உன்னுடைய அன்புக்கு அன்பாய் சிவனாய், அன்பாய் ஹரியா, அன்பு ஐயப்பனாய், அன்பா முருகராய், அன்பாய் விநாயகனாய் வாழ்றாரு உங்ககிட்ட. கடவுளை நீ எந்த ரூபத்துல நினைச்சு வழிபடுறியோ அந்த ரூபத்துல இறைவன் வாழ்றான். இறைவன் அந்த சராசரங்களும் ஆளும் கடவுள். நீ எந்த ரூபத்தில் காளியா வச்சு நினைச்சா காளியா வாழ்றாரு. உண்மைங்க, இது உண்மையான விஷயம். ஒரு தீக்குச்சியில எண்ணெயை ஊத்தி அது திரிய போட்டு ஏற்றும் போது தீபம் எரியுது. அந்த தீப ஒளியில இறைவன் வாழ்றான் பாருங்க. அந்த ஒளியின் வடிவம் தான் இறைவன். அந்த ஒளியின் வடிவம் தான் இறைவன். அந்த ஒளியின் வடிவம் இந்த ரூபத்தில் நான் நினைத்து வாழும் போது இந்த ஒளி இங்க வாழ்கிறது இறைவன். பாருங்க, இந்த தெய்வம் என்கிட்ட பேசுதுன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இறைவன் என்கிட்ட பேசுறான். இறைவன் என்ன பேசுறான். டேய், என்னை விக்கிரகமா வாங்கி வச்சு என்ன குமராணி என்கிட்ட முதல்ல எனக்கிட்ட வந்த தெய்வம் என் ஐயப்பன், அரிகர சுதன், ஆனந்த ரூபன். அவனுக்கு அபிஷேகம் செய்ய செய்ய, அவனுக்கு ஆராதனை செய்ய செய்ய, அப்புறம் என்கிட்ட வீட்டுல ஒரு பாலகனா, ஒரு குழந்தையா, எனக்கு பிள்ளையா, அம்மா அப்பாவோ குருவா உருவெடுத்து வாழ்றான். இவரை வச்சு நான் வழங்கும் போது என்னை எல்லாமே கிண்டல் பண்ணாங்க. ஐயப்பனை வச்சு வழங்குறான் போறான், சுத்த பைத்தியம் முடிச்சு போது பைத்தியக்காரன் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு புத்தியை கொடுத்து அறிவை கொடுத்து அவன் இல்ல பைத்தியக்காரன், நான் தான் பைத்தியக்காரன்னு இறைவன் அவனை உணர வச்சுட்டான். இன்னைக்கு இந்த மணிகண்டன் யாருன்னு அவங்கிட்ட காட்டியிருக்கான் இறைவன். இறைவன் சாதாரண மனிதன் இல்லை. நீ எந்த உருவத்தில் வழிபட்டாலும் இறைவன் அங்கு அந்த சராசரி வாழ பகவான், அந்த இறைவன் அங்கு உனக்கு ஆசீர்வாதம் செய்திருவான். உன் உள்ளத்தில் வாழ்கிறான், உணர்விலும் வாழ்கிறான், எழுத்திலும் வாழ்கிறான், நீ பாடும் பாட்டிலும் வாழ்கிறான். இசையாய், கல்வியாய், காற்றாய், மழையாய், இடியாய், மின்னலாய், ஜோதியாய். பாருங்க எத்தனை ரூபத்துல இறைவன் வாழ்றான் பாருங்க. எவன் ஒருவன் கருணை மிகுந்து மனிதன் வாழ்கிறான், அந்த கருணை மிகுந்த உள்ளத்தில் இறைவன் வாழ்கிறான். அவனுக்கு தான் யார் என்றது இறைவன் அவனிடத்தில் காட்டுறான்.
பல இடத்தில் உயிரிடத்தில் எவன் வந்து கருணை முகம் காட்டுகிறானோ, மனிதனிடத்தில் எவனை கருணை உள்ளம் காட்டுகிறானோ அவனிடத்தில் இறைவன் வந்து ஆசீர்வாதம் செய்கிறான், அவனை குருவாக அமர்த்துகிறான், உபதேசம் செய்ய வைக்கிறான் இறைவன். மிகப்பெரிய ஒரு அற்புதங்க. இறைவனிடத்தில் நீங்க உள்ள நுழைய அந்த ஆன்மீகத்து உள்ள நுழைய பல விஷயங்களை நீங்க கத்துக்கினே இருப்பீங்க. கடவுளோட கடவுளோட அற்புதம் இவ்வளவுதான் நீங்க நினைக்காதீங்க. நீங்க உள்ள நுழைய அவனுடைய அற்புதத்தை வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. சாமி ஆடுறவங்க சும்மா நினைக்காதீங்க. இறைவனுக்கு தெரியும் அவன் பைத்தியக்கார சும்மா ஆடுறான்னு நினைக்காதீங்க. 5 நிமிஷம் உன் உடம்புக்குள்ளே வந்து ஒரு ஆட்டம் ஆடிட்டு சந்தோஷமா ஆட்டு போறான் பாருங்க இறைவன். அவனுக்கு தெரியும் இறைவன். அவன் தூய உள்ளத்தில் இறைவன் வந்து ஆடிட்டு போறான் பாருங்க. அவனுக்கு மட்டும் ஏதோ பைத்தியக்கார ஆடுறான் சும்மா இது பண்றா அப்படின்னு நினைப்புங்க. இறைவனை நினைத்து அவன் மனம் உருகி வேண்டி நிற்கும் போது அவன் உள்ளத்தின் இறைவன் உள்ளே புகழ்ந்து சந்தோஷமாய் நடனமாடிவிட்டு மறுபடியும் அவன் போய் அமர்ந்து உட்காருகிறான் ஐயப்பன். எல்லா சர்வசக்தியும் நான் சொல்றேன். கடவுளை முழுசா நினைச்சு இது பண்ணுங்க. இதுதான் அந்த சராசர தெய்வங்கள் வந்து இதுக்குள்ள அடங்குதுன்னு நீங்க நினைக்காதீங்க. நீ நினைத்து இதை அந்த சராசரங்கள் என் கடவுள் நீ இங்கே அமர்ந்து எனக்கு இருக்கிறாய் என்று நீங்க சொல்லும் போது இங்க வந்து உள்ளே அமர்ந்து கடவுள் வந்து ஆசீர்வாதம் செய்கிறான். இது உண்மை. இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சபரிமலையில் அவன் வந்து உட்கார்ந்து பிறந்த இடம் அவன் அமர்ந்த இடமும் சபரிமலை. ஆனா அப்படியேப்பட்ட இடத்துல 365 நாள் இருக்கிறானோ இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க ஐயப்பன். ஆனா இங்க என் வீட்டில் 365 நாளும் இருந்து எங்கள் வீட்டில் ஒரு என் பிள்ளையாய் என் அப்பனாய் ஆசீர்வாதம் செய்து என் வீட்டில் வாழ்கிறான். ஒரு குழந்தைனாய் தினம் தினம் பேசுகிறான். ஐயப்பா 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 என்று அவனிடம் சரணாகதி அடையும் போது நான் அவன் மீடம் கண்ணீர் விட்டு அழுவும் போதும் எனக்கு ஆறுதலாய் அவன் கை கொடுத்து மேலே தட்டி தூக்கி விடுகிறான். அவன் 1000 கைகளுமே என்னை வந்து தாங்கும். இதை யார் சொல்றேன்னா அவனிடத்தில் முழு சரணாகதி நான் அடைஞ்சிட்டேன். அப்ப அவன் யாரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப தெரிஞ்சிக்கும் போது நான் கஷ்டத்தில் வாடும் பொழுது தூக்கி நிறுத்துறான். என் புள்ள நீ என்னைக்குமே கீழே இருக்கக்கூடாது, நீ மேல வாடா, இன்னைக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குறேன், நாளைக்கு நீ உயர்ந்த இடத்தில் நிற்பாய். உயர்ந்த இடம்னா நீ பணக்காரனா கோடீஸ்வரனா அது கிடையாதுங்க. உயர்ந்த இடம் பல பேருக்கு உபதேசம் செய்யும் குருவாய் நீ இருப்பாய்டான்னு உன்னை உட்கார வைக்கிறாய். நான் கடவுள்கிட்ட கேட்கறதும் அதுதான். எனக்கு கொடி கொடியா பணம் கொடு, லட்ச லட்சம் பணம் கொடுதான் நான் கேட்டதே இல்லை ஐயப்பனை. என்னை பெற்றெடுத்த என் ஐயப்பனை, அவன் கருவியில் வந்த என் ஐயப்பனை நான் அவனை கோயில் கட்டி பிரம்மாண்டமாய் உட்கார வைத்து பல பேருக்கு ஆசீர்வாதம் செய்து எல்லாருக்கும் நான் நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தான் அவனிடத்தை நான் சொல்லியிருந்தேன். அதே தான் எனக்கு வந்து ஆசீர்வாதம் செய்யறான். அதே தான் எனக்கு இன்னைக்கு கோயில் கட்டுடா என்ற வாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துட்டான். இன்னைக்கு அந்த கோயில் கட்ட நான் படாத பாடு படுகிறேன். ஏன்னா ஈஸியா கோயில் அமர்ந்துச்சுன்னா அதோட அருமை தெரியாம போயிடும். நான் கஷ்டப்பட்டு அந்த கோயிலை கட்டும் போதுதான் அதனுடைய ஐயப்பனுடைய அருளையும் பல பேருக்கு நல்ல விஷயங்களும் நான் எடுத்துரைக்க முடியும். கோயில் சாதாரண இருந்துச்சுன்னா ஒன்னையும் பண்ண முடியாதுல்ல. சரித்திரத்தில் உட்கார வைப்பான் ஐயப்பன். உனக்கு குருவாக பல பேர் உபதேசம் செய்கலாம் இருப்பான். உன்னை கிண்டல் அடிச்சவங்களை, உன்னை என்னென்னமோ செஞ்சவங்க மத்தியில ஐயப்பன் இறைவன் உன்னை வாழ வைப்பான், குருவாக வாழ வைப்பான். உன்னை பணக்காரனா இல்லை. அவனுக்கு பணக்காரன் என்றதே கிடையாது ஐயப்பனுக்கு, எந்த ஒரு கடவுளுக்கும். நல்லதை செய்யும் ஒரு மனிதனாக, தூய மனிதனாக இறைவன் உன்னை ஆக்குவான். இதுதான் இறைவனோட வரலாறு. இதுதான் கடவுள் எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான். அதை தெரிஞ்சுங்க. கடவுளை வந்து இப்படிதான் இருப்பாரு அப்படிதான் இருப்பான் நினைக்காது. எந்த ரூபத்தில் எல்லாம் இறைவன் இருப்பான். பசுவாக வீட்டுக்குள்ள வருவான், நாயாக உள்ள வருவாரு, அந்த குபேரராக உள்ள வருவாரு, பைரவராக உள்ள வருவார் இறைவன், எந்த எறும்பாக உள்ள வருவாரு, பல்லியாக உள்ளே வருவாரு. எந்த ரூபத்திலும் இறைவன் வருவான். அது ஆன்மீகத்துல உள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியும், மற்றவங்க எல்லாருக்குமே தெரியாது. மனுஷ ரூபத்துல உள்ள வந்து உபதேசம் செய்வான் ஐயப்பன். எல்லா கடவுளுமே சொல்ற உபதேசம் செய்வாரு. நீ ஒரு மனுஷன் சாதாரணமா என்னைக்குமே நினைச்சிடேன், கடவுள் பக்தியோடு இருக்கிறவங்க கிட்ட நீங்க விளையாடாதீங்க. அவங்க கிட்ட நீங்க சாவ வாங்கினா கூட பழிச்சிடும். உண்மை.
அவங்க கண்ணீர் சிந்தனா கூட அந்த கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்லியாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஆளாக்கப்படுவீர்கள். அதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சாமியார் கிட்ட இந்த கடவுள் ஆன்மீகத்தில போய் சாபம் யார்கிட்ட வாங்கிடாதீங்க. அவன் மனமுகுந்து ஒரு சாபம் இட்டால் அது பலித்திடும், உன் பரம்பரைக்கே பலிச்சிடும். புரியுதுங்களாங்க? ஏன்னா இறைவன் எங்கும் வாழ்கிறான், எதிலும் வாழ்கிறான். அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுங்க. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இந்த வாக்கியத்தை என்னை சொல்ல வைத்த என் ஐயப்பன் இறைவனுக்கு கோடான கோடி சரணமப்பா, சரணமப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.